ஹலோ மக்களே! இது பாண்டிச்சேரி சீரிஸோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம லைஃப்ல நெறைய தீர்மானங்கள் நம்ம எடுத்துட்டு இருப்போம். அது யாருக்காகனா ஃபேமிலிக்காக இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தருக்காக இருக்கலாம். நமக்காக நம்ம எடுக்கிற ஒரு சந்தோஷம், அது சந்தோஷமா எடுக்கிற ஒரு விஷயம், அது ஃபர்ஸ்ட் எல்லாருமே நோ தான் சொல்லுவாங்க. "இல்ல நீ போகாத, இல்ல ஒண்ணும் முடியாது, இல்ல பண்ண முடியாது." அப்படி நெறைய சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே காதுல வாங்கிக்காம, உனக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்காக கஷ்டப்பட்டு நீ போறதுல எந்த தப்பும் இல்லன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஒரு ட்ராவல் பண்ணணும், ட்ரிப் போகணும்னு அவ்ளோ ஆசைப்பட்டுருக்கேன். பட் என்னால போக முடியுமா? யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அந்த மாரி இருந்தது. பட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் 31ஸ்ட்ல எனக்கு 31 வயசு ஆகுது. இந்த வயசுல நான் கரெக்ட்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலி. ஆக்சுவலா பாண்டிச்சேரி போணும்னு சொல்லிட்டு, சரி இதுனா பக்கமா இருக்கு. அதுதான் என்னோட மெயின் திங்ஸா இருந்தது. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷூட் பண்ணிக்கணும். அண்ட் எனக்கு அந்த அந்த லொக்கேஷன போய் வியூ பண்ணணும். இன்னொன்னு நம்ம ட்ரிப்பா போணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல இருந்தது. பாண்டிச்சேரில எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, அவங்க வந்து வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அடிச்சுக்கிற பெயிண்ட் கலர் வந்து ரொம்ப லைட் கலர்ல இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஏதோ கேரளாக்குள்ள போற மாரியே சம்டைம் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அ ஸோ அதனால பக்கமா இருக்கே அப்படின்றனால தான் பாண்டிச்சேரி நான் வந்துட்டு விசிட் பண்ணேன். ஸோ அப்படியே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் த்ரூ அவுட்டா அந்த ஒரு ஒன் டே ட்ரிப்பு, சோலோ ட்ரிப்பு எப்படி எப்படி என்னென்ன என்ஜாய் பண்ணேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. அடுத்த சீரிஸ் பார்க்கலாமா?